ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குடமிளகா முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பொரியல் வந்து சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு குடமிளகாவை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் குட்டி குட்டியாக, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூனு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதை முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை இதுக்கு சேர்த்துக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறமா நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதை 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழந்தைங்களாம் கேப்சிகம் சாப்பிட்லன்னாக்கா நம்ம இந்தமாரி செஞ்சு தந்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒயிட் ரைஸு கூட நம்ம போட்டு கிளறி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அது கடைசியாக மல்லித்தழையை தூவிக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். நம்மளுடைய குடமிளகா முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய குடமிளகா முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.